உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன். அவன் நெல் விவசாயத்தில் எந்த ஒரு இடுபொருட்களும் இல்லாமல் விவசாயம் பண்ணியிருக்கோம், நெல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். அதில் என்னென்னா சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதோ போட்டால் தானே நெல் வரும், ஏதோ போட்டால் தான் பயிர் வரும், ஏதாவது அந்த உரங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. கடந்த ஒரு 2 தலைமுறையாக அதே மனப்போக்கிலே வந்ததுனால விவசாயமே உரங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்ற முறைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ என்னுடைய மாமா கேட்குறாரு, அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆகுது. அவர் கேட்குறாரு, எதுவுமே போடலையா, நெல் விளைஞ்சிக்குதான்னு கேட்குறாரு. எதுவுமே போடாமல் நெல் விளைஞ்சிக்குதான்னு கேட்கும்போதே அவர் 70 வயசு ஆகுது. அவருக்கே என்னதுன்னா, உரம் போட்டால் தான் நெல் விளையும், பயிர் விளையும், இல்லைன்னா மண்ணில் என்ன சத்து எடுக்கும், அது அந்த பயிரில் என்ன சத்து இருக்குன்ற ஒரு விஷயந்தான் இருக்கே தவிர, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அப்போ அவங்க காலத்துக்கு முன்னாடிலாம் எப்படி பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ற அறிவியலை அவங்க தெரிஞ்சுக்கிறது அவங்க தயாராக இல்லை. இந்த விஷயந்தான் பார்த்திங்கன்னா நவீன விஞ்ஞானம் நம்மளை அறிவியலை கொடுக்குறன்ற பேரில் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய சாதனை தான். நம்ம முன்னோர்கள் நம்ம ஒரு எளிமையான விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்மளை உயர்ந்த பொருளாதாரத்தில் வச்சுருந்தாங்க. நம்ம விஞ்ஞானிகள்கிட்டையும் வேளாண் துறை அதிகாரிகள்கிட்டையும் போய் நாம் ஏதோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த அறிவை மறந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம், தவறான விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது நம்ம தெளிவடைய வேண்டிய அவசியம். கட்டாயமாக இதை நம்ம தெளிவு அடைஞ்சு தான் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்பவே முடியும். இதில் என்ன ஒரு மர்மமான விஷயம் இருக்குதுன்னா, இந்த விதை தான் மிக மிக முக்கியமான விஷயம். நம்ம எந்த விதையை தேர்வு செய்கிறோம், அந்த விதையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, விதையை உற்பத்தி பண்ணி இவங்களே கொடுக்கும்போது அந்த விதைக்கு தேவையான உரங்களை கொடுத்தா தான் அது வளருன்ற மாதிரி தான் விதைகளை உருவாக்குறாங்க. ஆனால் பாரம்பரிய விதைகள் எதுவுமே உருவாக்கப்பட்ட விதைகள் கிடையாது. அது இயற்கையிலே ஏற்கனவே இருந்த விதைகள். இயற்கையிலே ஏற்கனவே இருந்து இயற்கையிலே வளைஞ்சிட்டு இருந்த விதைகள் அது. அந்த விதைகளை தான் நாம் பயிர் செய்துக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் பயிர் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நவீன விஞ்ஞானம் இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு போகிறான், இவன் பணக்காரன், இவனுக்கு பாட்டுக்கு விவசாயம் பண்ணி வளர்ந்துக்கிட்டே போகிறானுங்க, இவனில் ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்றதுக்காக அரசாங்கமும் அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் சேர்ந்து செய்த சதி தான் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாமே. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மழைக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணுவாங்க. மழை வரும்போது நிலத்தில் விதைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ நடவு கூட அதிகமாக கிடையாது. விதைப்பு முறை தான் அதிகமாக இருந்தது, அதிகபட்சமாக இருந்தது விதைப்பு முறை. அந்த விதைப்பு முறையில் அந்த விதையை பருவம் பார்த்து சரியாக விதைச்சாங்க. பருவம் பார்த்து விதைக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம முன்னோர்களுடைய அறிவை பாருங்கள், அந்த பிரமிக்க வைக்குது. அவங்க இயற்கையை அறுவடை செஞ்சுருக்காங்க. இதாங்க இயற்கை விவசாயம். இயற்கையை நாம் அறுவடை செய்கிறது தான் இயற்கை விவசாயம். அவங்க என்ன பண்ணாங்க, பருவத்தை பார்த்து மழை வரும்போது நெல்லை விதைச்சிட்டாங்க, மண்ணை தயார் பண்ணி விதைச்சிட்டாங்க, மண்ணையும் நீரையும் சரி பண்ணிட்டாங்க. மீதி இருக்க பூதங்கள்லாம் என்ன ஆகிடுச்சு, அங்கே தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அவங்க மண்ணையும் நீரையும் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டதுனால விவசாயத்தில் வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ நம்ம எத்தனை பேருக்கு இந்த மண்ணையும் நீரையும் சரியாக பயன்படுத்துகிற அறிவியல் தெரிஞ்சிருக்கு? நம்ம முன்னோர்கள்லாம் எந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தினாங்க, எந்த வேளாண் துறையில் போய் அறிவியல் கண்டுபிடிப்புகளை போய் பார்த்தாங்க, அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க, எந்த உரங்களை போட்டாங்க, எப்படி அவங்களுக்கு விளைஞ்சிது? யானை கட்டி போர் அடித்தான்னு சொல்கிறாங்க. அப்போலாம் விளைஞ்சிது, இப்போ நம்ம என்ன போட்டாலும் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு இத்தனை பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பயிரையே பார்த்திங்கன்னா இத்தனை உரம் போட வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை அறுவடை செஞ்சாங்க. இயற்கையை பயன்படுத்தி
இயற்கையில் இருக்கிற பஞ்சபூதங்களை அறுவடை செய்து விவசாயம் பண்ணாங்க. அதை பயன்படுத்தினதுனால அது என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு வேளாண்மையில் கை கொடுத்தது. நம்ம வேளாண் துறை அதிகாரிகளை சார்ந்து இருக்கிறதுனால அவங்க கை கொடுக்குறாங்க, ஆனால் அதிகபட்ச செலவு பொருளாதாரத்தில் நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இயற்கையின் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் அந்த காலத்தில் பருவகால பயிர்கள், பருவத்தை பயிர் செய்யணும்னு சொன்னான். நம்ம எல்லா நாள்லையும் வருமானம் பார்க்கணும், பணம்னு பணத்தை மட்டும் சம்பாரிச்சிடணும்னு சொல்லிட்டு இத்தனை மூட்டை யூரியாவை கொட்டினா, இத்தனை மூட்டை ஃபேக்டம்பஸை கொட்டினா, இத்தனை மூட்டை பொட்டாஷியை கொட்டினா, இத்தனை மூட்டை அமோனியாவை கொட்டினா, இவ்வளோ வந்துச்சு, இத்தனை விளைஞ்சிச்சு அப்படி நீங்கள் அதை சார்ந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சிங்க. அந்த உரங்களோட விலையை பூரா இன்றைக்கி ஏற்றிட்டான். அதில் இருக்க உப்பு அதெல்லாம் கொட்டி பல இடங்கள் பார்த்திங்கன்னா விளைநிலங்களே பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாகி போய் நிலத்தடி நீரும் உப்பாக மாறிடுச்சு, விளைய முடியாத இடமாகிடுச்சு. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா எந்த நிலமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் ஆண்டு முழுக்க நீங்கள் என்ன பண்ணலாம், விவசாயம் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். மண்ணுக்கேற்ற பயிர் பண்ணால் கட்டாயமாக பயன்படுத்த முடியும். இவன் என்ன பண்ணிட்டான், நவீன விஞ்ஞானத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க, வருமானம் பார்க்கலாம், வருமானத்தை மட்டுமே கணக்கு எடுத்துக்கிறான். இத்தனை மூட்டை விலையும், இத்தனை மூட்டை பண்ணுறான், இத்தனை மூட்டை வரும், இவ்வளோ மகசூல் பார்க்கலான்றது மட்டுமே சொன்னானே தவிர இயற்கையை அறுவடை செஞ்சு எந்த செலவுமே இல்லாமல் வருமானம் பார்க்குறது எப்படின்னு சொல்லலை. அதாவது நீங்கள் இயற்கையை சார்ந்து இருந்தீங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாமே இயற்கையை சார்ந்து இருந்தாங்க, பருவகாலங்களை சார்ந்து இருந்தாங்க, இயற்கையை சார்ந்து இருந்தாங்க. நவீன அறிவியலும் விஞ்ஞானம் என்ன பண்ணிடுச்சு, அவங்களை சார்ந்து இருக்கவங்கள வச்சிருச்சு, அவ்வளோதான். அவன் செஞ்ச அறிவியல், அவனுடைய அறிவாளித்தனத்தை நம்மளை முட்டாளாக்கிட்டான். நம்ம முன்னோர்களோட அறிவை நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டான். அதான் அவன் பண்ண மிகப்பெரிய சாதனை. நாமளும் என்ன பண்ணிட்டோம், கருன்னு நெல் வருது, நட்ட உடனே உரத்தை போட்ட உடனே பச்சை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போனோமே தவிர நம்ம முன்னோர்கள்லாம் எதையுமே போடலையே. அவங்களும் நெல் அறுத்தாங்கல்ல, 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்கல்ல, எந்த நோய் நொடியும் வரலல்ல, சக்கரை வியாதினா என்னென்ன தெரியாமல் இருந்தாங்களே, ரத்த அழுத்தம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தாங்களே, அவ்வளோ கடுமையாக உழைச்சாங்களே. இப்போ இருக்கிறத விட வெயில் அப்போ கடுமையாலாம் இருந்தது. 6 மாத காலம் மழை பெய்யும், அப்போல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு மழைக்கே நம்மளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்றதை நம்ம மறந்துட்டோம். அதுதான் பிரச்சனையே. அவங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. சொல்லப்போனால் இயற்கையை அறுவடை பண்ணாங்க, இயற்கையை பயன்படுத்தி தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாம் என்ன பண்ணுறோம், நவீன விஞ்ஞானம், நவீன அறிவியல்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு அவங்கள மறந்துட்டோம், முன்னோர்களை மறந்துட்டோம். அதான் உண்மை. முன்னோர்களை மறந்ததுனாலுடைய விளைவு தான் நம்ம வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் மருத்துவமனைகளை அதிகமாக்கிட்டோம். இன்றைக்கி மாவட்டத்துக்கு மாவட்டம், முன்னாடியெல்லாம் மாநிலத்துக்கு ஒரு கருத்தரித்தல் மையம் இருந்தது, செயற்கை கருவூட்டல் மையம் இருந்தது. இன்றைக்கி மாவட்டத்துக்கு வருது, டவுனுக்கு ஆரம்பிக்கிறாங்க. செயற்கை கருவூட்டல் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக பிரபலமாக பேசப்படுகிற ஒரு தொழில்நுட்பம். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டது தான் நவீன அறிவியல். அவங்க பண்ண மிகப்பெரிய சாதனை இதுதான். இதை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்மளால் இயற்கையின் பக்கம் திரும்பவே முடியாது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, முன்னோர்களுடைய சாதனை என்ன, அவங்க எப்படி நல்லா இருந்தாங்க, அப்போ அவங்கள ஏன் நம்மளால் பின்பற்ற முடியல, இதெல்லாம் தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இயற்கையை அறுவடை செய்கிறது தான் இயற்கை வேளாண்மை. அது அறுவடைங்கிறது பருவத்தை பயிர் செய்கிறது தான். காலத்தை அறிந்து, பருவ காலங்களை அறிந்து பயிர் செய்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்திக்கிறது தான். இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சு பண்ணால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும். இன்னும் யோசிச்சு பாருங்களேன், பருவ காலத்துக்கு நீங்கள் பயிர் செய்கிறீங்க. முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, போயிட்டு விதைச்சிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதோட அறுவடைக்கு தான் போவாங்க. இப்பயும் காவேரி டெல்டா பகுதியில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே இது பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த டெல்டா பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க. போவாங்க, நெல் விதைப்பாங்க. எல்லா பட்டத்துக்கும் இப்படி தான், எல்லா பருவத்துக்கும் இப்படி தான் போவாங்க, நெல்லை விதைப்பாங்க. தண்ணீர் மட்டும் மடைமாற்ற போவாங்க. அது கூட ஒரு சில இடங்களில் இருக்காது. அது காவிரி படுகைன்றதுனால தண்ணீர் போய்கிட்டே இருக்கும். அறுவடைக்கு தான் போவாங்க. இந்த தொழில்நுட்பத்தை ஏன் நம்மளால் பயன்படுத்த முடியல, ஏன் இதை நம்மளால் செய்ய முடியல? காரணம் என்னென்னா, நம்ம அறிவியலை சார்ந்து இருந்துட்டோம். அறிவியல் தான் சிறப்பானது, அறிவியலில் எல்லாமே இருக்குது,
நவீன அறிவியல் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது. நவீன அறிவியல் நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறோம். பிரச்சனையே அதுதான். நவீன அறிவியல் காப்பாற்றுது. அங்கேருந்து நம்ம எதையும் கற்றுக்கவும் முடியாது. அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோ, நீ கற்றுக்கோன்னு சொல்கிறானே தவிர, நீயும் என்ன மாதிரி மாறுன்னு ஒருத்தனும் சொல்கிறதில்ல. நவீன அறிவியலுடைய சூழ்ச்சி அதுதான். என்னை போல் நீ அறிவாளியாக இரு, விஞ்ஞானியாக இருன்றதை அவன் சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். நான் இதை கண்டுபிடிச்சேன், இதை நீ பயன்படுத்திக்கோ, அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தினா நான் சொல்கிறதெல்லாம் வரும். இதுதான் நவீன விஞ்ஞானமும் நவீன அறிவியலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஒன்றா உணர்ந்து கற்றுக்கிட்டாங்க. வறட்சி வரும்போது என்ன பண்ணணும், மழை வெள்ளம் அதிகமாக வரும்போது என்ன பண்ணணும், பயிர் சூழல் ஏற்படும் போது என்ன பண்ணணும், வெள்ள பாதிப்புகள் வந்தால் என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருந்த தொழில்நுட்பம். அதையெல்லாம் நாம் நடைமுறைக்கு வந்தால் தான் கற்றுக்க முடியும். இதை மறந்துட்டு நம்ம நவீன விஞ்ஞானத்தை பண்ணுறோம், நவீன விஞ்ஞானத்தின் பின்னாடி போகிறோம், நவீன அறிவியல் பின்னாடி போகிறோன்னா மேலும் மேலும் வியாதி உடையவர்களாகவும் நோயாளிகளாகவும் தான் நம்ம மாறிக்கிட்டே இருப்போமே தவிர, மருத்துவமனைகள் பக்கம் தான் படையெடுத்துகிட்டு இருப்போமே தவிர, வேறு வாய்ப்பே வழியே இல்லை. நம்ம ஒரு சாதாரணமாக யோசிப்போமே, நம்ம இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ஒரு இது மத்திய வருமானம் உடைய ஒரு நபர்னு வச்சுங்க, மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறார். அந்த சம்பாத்தியத்தில் 70% மேலே எதுக்கு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் செலவாகுது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எதுக்காக உழைக்கிறாருன்னா, வெறுமனவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 70% வருமானத்தை பிள்ளைங்களை படிப்புக்காகவும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்படுற நோய்களுக்காக மருத்துவ செலவுக்கு மட்டுமே செலவு பண்ணுறார். அப்புறம் எப்படி அவர் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு எப்படி அடுத்து அவர் எல்லாமே கனவாகவே போயிடும். நடுத்தர குடும்பத்திலே எப்படின்னா, இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவியல் திட்டமிட்டு நம்மக்கிட்ட புகுத்துகிற விஷயங்கள் தானே தவிர, நம்மளை அவன் எந்த விதத்துலேயும் அறிவாளியாக வரணும், நாம் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் திட்டமிட்டு இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இயற்கையின் பக்கம் திரும்பி இயற்கை விவசாயத்தின் பக்கம் நம்ம வரல, இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையோடு ஒன்று இணைந்து நம்ம வாழ பழகலை அப்படின்னா, இதனுடைய விளைவுகள் எல்லா விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். வருகிற காலமும் அப்படி தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். கொரோனான்ற பெருந்தொற்றுலாம் அதனுடைய விளைவு தான். நாம் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இது கேட்குற விவசாயிகள், வேளாண்மைக்கு புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க, தகவலை புரிஞ்சுக்கோங்க, தகவலை தெரிஞ்சுக்கோங்க, இயற்கையின் பக்கம் திரும்புங்க, உங்களுடைய முன்னோர்களுடைய அறிவை பயன்படுத்துங்க. நீங்கள் அறிவாளியாக மாறுங்கன்னு சொல்கிறது தான் இயற்கை வேளாண்மையை தவிர, வேளாண் துறையினுடைய அறிவை பயன்படுத்திங்கன்னு சொல்கிறது பேர் இயற்கை வேளாண்மை கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஒரு விஞ்ஞானி இருக்கார், உங்களுக்குள்ளேயே ஒரு நம்மாழ்வார் இருக்கார், உங்களுக்குள்ளேயே ஒரு சுபாஷ் பாலேக்கர் இருக்கார். அவரை கண்டுபிடிங்க. உங்களாலேயும் நம்மாழ்வாரை மாற முடியும். உங்களாலேயும் சுபாஷ் பாலேக்கர் ஐயாவோட உயர்ந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் விவசாயியாக இருந்து இயற்கையோடு இணைஞ்சு விவசாயம் பண்ணிங்கன்னா புது புது கண்டுபிடிப்புகளை உங்களாலே பண்ண முடியும். இதை நீங்கள் உணர்கிற வரைக்கும் உங்களால் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்ப முடியாது. எல்லோருக்குமான கோரிக்கை இதுதான். இயற்கையோடு இணைந்து பருவ காலத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இயற்கை விவசாயம் செய்வோம். இயற்கை அறுவடை செய்து இயற்கை விவசாயத்தின் மூலயமா வரக்கூடிய நஞ்சில்லாத தூய உணவுகளை நாம் எடுத்துப்போம். நோய் இல்லாமல் வாழ்வோம். நன்றி. சேனலை பார்க்குறவங்க, புதுசாக வர்றவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.